வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம். மகாபாரதத்துல குருட்சேத்திர யுத்தம் முடிஞ்சிருக்கு. கௌரவர்கள் எல்லாம் இறந்துடுறாங்க. பஞ்சபாண்டவர்களோட பசங்க எல்லாம் இறந்துடுறாங்க. 5 பசங்க, அபிமன்யு எல்லாம் இறந்துடுறாங்க. கடோத்கஜன், கடைசியில மிஞ்சினது பரீட்சித். அவரை எப்படியோ காப்பாத்திடுறாரு கிருஷ்ண பகவான். அப்புறம் இவங்க அரசாள ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆனோடனே யுதிஷ்டிரர், காந்தாரி, அவங்க அம்மா குந்தி தேவி எல்லாம் 3 பேரும் சேர்ந்து நாங்க காட்டுக்கு போறோம், வானப்பிரஸ்தம் போறோம்னு சொல்றாங்க. அப்போ அழுகுறாங்க பஞ்சபாண்டவர்கள் 5 பேர். அம்மா, நாங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு காட்டுலயும் மேட்லயும் இருந்தோம். இப்பதான் எங்களுக்கு நாடு கிடைச்சிருக்குது. நீ இப்ப நாங்க நல்லா இருக்கிற நேரத்துல விட்டுட்டு போறியேன்னு சொல்றியம்மான்னு சொல்லும்போது, இல்லப்பா, அவங்க திரௌபதியும் காந்தாரியும் யுதிஷ்டிரரும் எங்க போறாங்க, காட்டுக்கு போறேன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு கண்ணும் தெரியாது. அதனால அவங்களுக்கு துணையா நான் போறேன். எனக்கும் வயசாயிடுச்சு. நீங்க இனி நல்லா இருங்க. இதுதான் இனி உங்க வாழ்க்கை, நீங்க வாழுங்க சொல்லிட்டு அவங்க 3 பேரும் காந்தாரி எல்லாம் போறாங்க. இப்போ கொஞ்ச நாள் ஆனோன்னா ஒரு செய்தி வருது. அவங்க ஒரு காட்டு தீயில அவங்க 3 பேரும் இறந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிருது. அம்மா எல்லாம் இறந்துட்டாங்களே, எல்லாரும் இறந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே வருத்தத்திலேயே இருக்காங்க. இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆனோடனே இனி ஒரு செய்தி வருது. எங்க நம்ம மகா கிருஷ்ண பரமாத்மா அவரும் இறந்துடுறார். அப்போ முடிவு பண்றார் யுதிஷ்டிரர், இனிமே இந்த கலியுகம் பிறக்க போது, நம்ம இனி போதும் வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க திரௌபதி தன்னோட வைஃபையும் கூட்டிட்டு, பிரதர்ஸ் 4 பேரையும் கூட்டிட்டு 6 பேரும் வடக்கு நோக்கி போறாங்க. வடக்கு நோக்கினா ஹிமாலயா, கைலாசம் நோக்கி போறாங்க. கைலாசம் நோக்கி போகும்போது அங்க என்ன ஆகுது, போற வழியில கொஞ்சம் தூரம் போனோன்னே மலை உச்சியில இருந்து திரௌபதி கீழே விழுந்து இறந்துட்டான். அப்போ பீமனுக்கு ரொம்ப சங்கடம். அண்ணா, திரௌபதி என்னன்னா பாவம் பண்ணா, ஏன் அவனால உடலோட சொர்க்கத்துக்கு போக முடியல, ஏன் இறந்து போறான்னு சொல்லும் போது என்ன ஆகுது, இவங்க திரௌபதி 5 புருஷன் இருந்தாங்க, 5 ஹஸ்பண்ட்ஸ் அவளுக்கு. 5 ஹஸ்பண்ட் அவன் ஈக்குவலா லவ் பண்ணல. அவ அர்ஜுனன் மட்டும் ஜாஸ்தி லவ் பண்ணா, அந்த பாவம் பண்ணிட்டா, அதனாலதான் அவ இறந்துடுறான்னு சொல்றா. கொஞ்ச தூரம் கூட போனோன்னே என்ன ஆகுது, சகதேவன் கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்து இறந்துடுறார். அப்பவும் பீமன், அண்ணா நம்ம சகதேவன் இறந்துட்டானா, பாருனா நம்ம குட்டி தம்பி இறந்துட்டானேன்னு சொல்லுவோம். அப்போ திரும்பியே பார்க்கறது இல்ல தர்மபுத்திரர். திரும்பி பார்க்காமே சொல்றாரு, சகதேவன் என்ன பண்றான், அவன் ரொம்ப புத்திசாலி, அஸ்ட்ராலஜி எல்லாத்துலயுமே புத்திசாலி, எல்லா அறிவும் அவனுக்கு இருக்கு. இப்போ மகாபாரத யுத்தம், குருட்சேத்திர யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி துரியோதனனே சகதேவன் கிட்டதான் நல்ல நேரம் குடிச்சிட்டு போவார், எப்ப பூஜையெல்லாம் ஆரம்பிக்கணும்ட்டு. ஏன்னா எதிரி தான் துரியோதனன், ஆனாலும் அவருக்கும் கரெக்டான நல்ல நேரம் குடிச்சு கொடுப்பார். ஒரு அமாவாசை அன்னைக்கு அது ஒரு தனி ட்ராக்ல கதை போகும். அப்போ அதனாலதான் அவனுக்கு ரொம்ப கர்வம் வந்துச்சு, தனக்கு நல்ல அறிவு இருக்குன்ட்டு. அதனாலதான் இறந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் கூட போறாங்க. கொஞ்ச தூரம் கூட போகும்போது என்ன ஆகுது, நகுலன் கீழே விழுந்து இறந்துடுறான். அப்போ ஆனா நம்ம நகுலன் இறந்துட்டான், அவன் என்னன்னா பாவம் பண்ணான்னு பீமன் கேட்கிறார். கேட்கும்போது அவர் சொல்றாரு, நகுலனுக்கு தான் ரொம்ப அழகன்னு நினைப்பு, அந்த கர்வம் தான் அவன் செஞ்ச பாவம், அதனாலதான் அவன் இறந்துடுறான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க 3 பேரும் சேர்ந்து நடந்து போறாங்க. கொஞ்ச தூரம் போனோன்னு என்னாவும், அர்ஜுனனும் கீழே விழுந்து இறந்துடுறான். அப்போ பீமன் கேட்கிறாரு, அண்ணா ஏன்னா அர்ஜுனன் இறந்துடுறாரு, அவன் என்னன்னா பாவம் பண்ணான்னு சொல்லும்போது, அப்ப யுதிஷ்டர் சொல்றாரு, அவனுக்கு தான் பெரிய வில்லாளின்னு நினைப்பு, அதுதான் அவன் இறந்துட்டான்னு சொல்றாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் கூட போறாங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது பீமனும் தடுக்கி விழுகிறாரு. அப்போ அண்ணா நானும் விழுந்துட்டேன், நான் என்னன்னா பாவம் பண்ணேன்னு கேட்கும்போது, அப்ப தர்மபுத்திரர் என்ன சொல்றாரு, நீ அதிகமா சாப்பிட்ட,
இப்போ ஒரு சாப்பாடு இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். இவர் நிறைய சாப்பிடுவார். அந்த நிறைய சாப்பிட்றது கூட ஒரு பாவம்னு சொல்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது கூட தர்மபுத்திரா நீங்கள் பாவம் செஞ்சுருக்கேன், அதனால தான் நீ இறந்து போகிறேன்னு சொல்லிட்டு பின்னி நடந்து மலை உச்சிக்கு போகிறார். உச்சிக்கு போகும்போது அங்கே இந்திரன் ஒரு தேரில் வர்றார், பறந்து வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர்றார். இங்கே சொர்க்கத்திலிருந்து உடலோட சொர்க்கம் போகிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது சரின்ட்டு வா போகலாம், வா தேர் ஏறுப்பா போகலான்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அந்த நாய் ஒன்று கூடவே வந்திருக்கும் இல்லையா, அவங்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. ஒரு நாய் மட்டும் அவர் கூட தொடர்ந்து கூடவே வரும். அப்போ அவர் சொல்லுவார், நான் வந்து இந்த நாயை விட்டுட்டு நாயையும் கூட்டிட்டு அவர் வந்து சொர்க்கம் ட்ரை பண்ணுவார். அப்போ இந்திரன் சொல்லுவார், இந்த நாய்க்கெல்லாம் சொர்க்கத்தில் இடம் இல்லை, நீ மட்டும் வர்றதுனா வா சொல்றார். அப்போ என்ன பண்றாரு யுதிஷ்டர், கீழே இறங்கிட்டு நான் வரல, நீங்க போங்கன்னு சொல்றாரு. என்னப்பா ஒரு நாய்க்கோசரம் நீ வந்து சொர்க்கம் வேண்டாங்கிறியான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு எனக்கு நாய் தான் என் கூட இத்தனை நாள் துணையா, என் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் எல்லாம் இந்த நாய் தான் என் கூடவே இருந்தது, இந்த நாயை விட்டுட்டு நான் வரமாட்டேன் சொல்லிட்டு அவரு வரலன்னு சொல்றாரு. அப்போதான் அந்த நாய் வந்து பார்த்தா தர்மராஜா ஆறு யுதிஷ்டரோட அப்பா. அவர் வந்து நீ வந்து கடைசி வரைக்கும் உன்னோட கூட வந்தவங்க நீ விட்டு கொடுக்கல, அதனால நீ பெரிய நல்ல நாயின்னு ஒரு கீழே இன ஜந்து அனிமல் நினைச்சிட்டு நீ விட்டுட்டு போலையிலன்னு சொல்லிட்டு அவரை பிளஸ் பண்ணிட்டு அப்போ சொர்க்கத்துக்கு போறக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, நான் தம்பிங்க மனைவி யாரும் இல்லைங்களேன்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் ஏற்கனவே சொர்க்கம் போயிட்டாங்க, நீ கவலைப்படாதன்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஆகுது, இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குரு கிட்ட வந்து ஒரு சிஷ்யன் கேட்குறான், குருவே வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், த ஜேர்னி ஆர் த டெஸ்டினேஷன், எது ரொம்ப முக்கியம், பயணமா இலக்கான்னு கேட்குறாரு. அப்போ அந்த குரு என்ன சொல்றாருன்னா, பயணமும் கிடையாது இலக்கும் கிடையாது, த கம்பெனி வித் ஹூம் வி ட்ராவல், நம்ம கூட யாரு நம்ம கூட பயணம் செய்கிறாங்களோ, நம்ம இலக்கை நோக்கி நம்ம கூட வர்றாங்களோ அவங்க தான் முக்கியம், அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமரை வந்து 14 வருஷம் காட்டுக்கு வனவாசம் அனுப்பிச்சிடுவாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, சீதையும் லக்ஷ்மணனும் ராமன் கூடயே போகிறாங்க. ராமன் கூடயே போயிட்டு அப்போ எல்லாரும் நம்ம நினைப்போம், எதுக்கு அயோத்தி மாதிரி அவ்வளோ சொர்க்கம், பூலோகத்தில் ஒரு சொர்க்கம்னு வச்சுக்கலாங்களா, ராஜாக்கள் இல்லையா, அந்த மாதிரி இதை விட்டு போட்டு எதுக்கு ராமர் கூடயே போறாருன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, ராமர் இருக்கும் இடமெல்லாம் எங்களுக்கு அயோத்தின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து எப்பவுமே நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ், மற்றதெல்லாம் நமக்கு என்ன வினைப்பதிவு இருக்கோ அது மாதிரி தான் நமக்கு அமையும். அம்மா அப்பா லைஃப் பார்ட்னர் எல்லாம் நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கும். பட் ஆஸ் எ ஃப்ரெண்ட்ஸ் அந்த லைஃப் கம்பெனி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதனால சூஸ் யுவர் கம்பெனி வைஸ்லி, நல்லா கெட்டிக்காரத்தனமா புட்சாலித்தனமா உங்க ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. அண்ட் அவங்க கூட ஒவ்வொரு நிமிஷங்களும் அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்க. ஒன்ஸ் இன் எ வைல், லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போங்க, அவங்க கூட நடை பயணம் செஞ்சதெல்லாம் நினச்சி பாருங்க. ஏன்னா எப்பப்போ நமக்கு கஷ்டம் வருதோ அவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க கூட பேசலாம், பழகலாம். அதனால எப்போ whenever you are in a journey, டூர் போகிறீங்கனாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. நல்ல உங்களுக்கு எது குட் கம்பெனி, நல்ல உங்களுக்கு சந்தோஷம், உங்கள் ஃப்ரீக்குவென்சியில் இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து போங்க. உங்களுக்கு சந்தோஷமா ஒரு பயணம், எப்பவுமே இது ஒரு ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். உங்க பயணங்களும் ஆகட்டும், டெஸ்டினேஷன் ஆகட்டும், ரொம்ப கஷ்டமான குறிக்கோள் வச்சிருக்கீங்கனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல கம்பெனி கிடைச்சுன்னா அந்த பயணத்தை கூட ரொம்ப எளிமையா தாண்டிடலாம். இப்போ ராமர் கூட போனாங்க இல்லைங்களா, சீதையும் லக்ஷ்மணனும், அவங்களுக்கு 13 வருஷம் அவங்களுக்கு அப்படியே கூடவே எல்லாம், அந்த கம்பெனி நல்லா இருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட் கூட இருக்கிறவங்க நல்லா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரீக்குவென்சிக்கு சந்தோஷம் கொடுக்குறவங்களா இருந்ததுன்னா
உங்களுக்கு உங்க பயணம் எளிமையாக முடியும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது உங்கள் பாரதி ஃப்ரம் இந்தியா.